அவர்களை விருதுநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. அவர் போன்றவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவரை கைது செய்வதன் மூலமாகத்தான் இது போன்று யாரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை, ஒரு சமுதாய புரட்சியை உண்டாக்கிய ஒரு தலைவர்களை, நாட்டுக்காக உழைத்த தலைவர்களை இழிவுபடுத்தி பேசி விளம்பரம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சியை தடுக்க முடியும். தடுக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக அரசு அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். திமுக அரசு அவரை கைது செய்யாமல் இருப்பவருடைய நோக்கமே இன்றைக்கு சவுக்கு சங்கரை கைது செய்யறாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு தொழில் தவறு பண்ணல, இல்ல கஞ்சா விற்கல, சாராய விற்கல, அவரை தேடி தேடி பிடிச்சு வெட்டி பிடிச்சு கைது பண்றாங்க. ஆனா இந்த நாட்டுல பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனையான ஒரு பேட்டியை கொடுத்த முக்தார் அவர்களை, யூடியூபர் முக்தார் அவர்களை தமிழக காவல்துறையோ தமிழக அரசோ முதலமைச்சர் ஸ்டாலினோ இன்னும் வரை கைது செய்யாமல் இருப்பது சந்தேகத்துக்குரிய இடத்தை கொடுக்கிறது. திமுகவுடைய வேலையாக இது இருக்குமோ என்று என்ன சொல்கிறது. முக்தாரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு திமுகவுடைய அனுதாபி, திமுகவுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர். ஆகவே அவர் பெருந்தலைவரை பற்றி சிறுமையாக பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விருதுநகர் மாவட்ட அதிமுகவும் ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்ட மக்களும் தமிழக மக்களும் அவருடைய முக்தாருடைய செயலை கண்டிக்கிறார்கள். பெருந்தலைவருடைய புகழை எவனாலும் மறைக்க முடியாது, யாராலும் மறைக்க முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பள்ளிகளை படித்திருப்பார்கள் சொன்னால் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை உண்டுதான் அந்த உணவை உண்டுதான் தன் உடலை வளர்த்தார்கள், தங்களுடைய அறிவை வளர்த்தார்கள்.